ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இந்த ராஜேஸ்வரி இருக்கா இல்லையா, வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணமே அவள் மட்டும்தான். ஏற்கனவே விஜயோட ஃபோனு கொண்டு போய் அந்த தீபிகா கிட்ட கொடுத்து சரியான மொக்க வாங்கிட்டா. ஆனாலும் அவள் திருந்திட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் நடக்கிற பெரிய பிரச்சனைக்கு இப்போ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாமல் இருக்குது. ஆனால் மல்லி எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏன்னா மயிலை அடிக்கடி இந்த ராஜேஸ்வரி கூப்பிட்டு பேசுகிறத கவனிக்கிறாங்க மல்லி. நம்ம தங்கச்சி கூட இவங்களுக்கு என்ன பேச்சு, அதுவும் இல்லாமல் இவங்களுக்கும் அவளுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. எதுக்காக அவங்க பேசுகிறன்ற பேரில் ஓவராக பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னவோ தப்பு நடக்குது, அது என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வெறிகொண்டு இருக்க. அதுக்கப்புறமா நம்ம வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே நம்ம மல்லி இருந்துக்கிட்டு, நீ எதுக்காக அந்த ராஜேஸ்வரி கூட போகணும், அதெல்லாம் போகக்கூடாது தப்பு அப்படின்னு சொல்ல. நீ யார் அதெல்லாம் சொல்கிறதுக்கு? உன் வீட்டில் இருக்கிறன்றதுக்காக நீ எதனாலும் பேசிகிட்டு இருப்பியா? ஏதோ பாவம் அக்கா வீட்டில் 2 நாள் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரொம்ப தான் ஏற்கிறேன், நான் இப்போவே கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல. சரிடி அம்மா தாயே, நீ எங்கேயாச்சும் போ, ஆனால் தயவு செஞ்சு கோவம் மட்டும் படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. சரி அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறேன். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி, நம்ம இப்போ வெளியே போக போகிறோம், அதுவும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம், இங்கே பார்க்கறதுக்காக அங்கே தீனா வெயிட் பண்ணிகிட்ருக்கான், அதனால் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. அப்படிங்களா, சரிங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ராஜேஸ்வரி போக பின்னாடியே வால் பிடிச்சிட்டு இந்த மயில் இருந்துக்கிட்டு போக. எங்கே போகிறாங்கன்னே தெரியலையே, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இவங்க 2 பேரும் சேர்ந்தா கண்டிப்பாக கொலை நாசம்தான். ஏன்னா என் தங்கச்சி அப்பாவி, அவளுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் இந்த ராஜேஸ்வரி அப்படி இல்லை. யாரை எப்போ எப்படி கெடுக்கலாம், யாரை எப்படி ஒழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியே நினச்சிட்டு இருக்கிறவ. அதனால் இவகிட்ட உஷாராக இருக்கணும். இல்லைன்னா இவ என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. அதுவும் இல்லாமல் இவன் யார் கூடயாச்சும் கூட்டு வைக்கிறானாலே அவங்க குளத்தையே கெடுக்க போகிறான்னு அர்த்தம். அதனால் இவளை டீப்பாக கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் காரில் போக பின்னாடியே துரத்திட்டு போகிறாங்க நம்ம மல்லி. பின்னாடி போனவங்க சும்மா இருப்பாங்களா? அவங்க இந்த பக்கம் ஒரு சந்து, அந்த பக்கம் ஒரு சந்து, முட்டு சந்தெல்லாம் வச்சு அடித்து தள்ளுறாங்க. அந்த பக்கம் எல்லாம் பின்னாடியே போனவங்க ஒரு இடத்துல கார் நிற்கிது. கொஞ்சம் நேரம் கார் நிற்க என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களும் ஆட்டோவில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஒரு பைக் வருது. ஹெல்மெட் போட்ட ஒரு பையன் அந்த காருக்கு முன்னாடி இறங்குறான். அதுக்கப்புறமா இவங்களும் இறங்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன்கிட்ட கொஞ்ச நேரம் ரொம்ப பேசிகிட்டு இருக்காங்க. யார் அந்த பையன், எதுக்காக அந்த பையன்கிட்ட இவங்க பேசிகிட்டு இருக்காங்க? அதுவும் இல்லாமல் நம்ம மயிலை கூட்டு போய் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொன்னது, மயிலும் போய் அந்த பையன் பக்கத்தில் நின்றுக்கிறான். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேறு யாரெல்லாம் தீனா, அதனால தான். அதுக்கப்புறம் டென்ஷனான நம்ம மல்லி இருந்துக்கிட்டு, யாருன்னே தெரியல, அந்த பையன் கையெல்லாம் பிடிக்கிறா, என்ன எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த நேரத்தில் அவன் ஹெல்மெட்டை கழுறான். அப்போ தான் தெரிய வருது வேறு யாரும் இல்லை, அந்த பொறுக்கி பையன் தீனா தான். அட பரதேசி நாயே, நீ அவ்வளோ கூட்டா, இதுக்கு தான் இந்த கூட்டணியா? இந்த ராஜேஸ்வரி என்னடா அப்படின்னு நாக்கு வலிக்க பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே நினச்சேன். அப்போவே எனக்கு கொஞ்சம் டவுட் வந்துச்சு. இப்போ தெளிவாயிடுச்சு. இவன் இந்த மாதிரி எச்சக்கலை வேலையை செய்யறதுக்காக என் தங்கச்சி கூட பேசியிருக்கா அப்படின்னா, நம்ம தங்கச்சி பண்ணுற எல்லா கிறுக்கும் இருக்கான வேலைக்கும் இவ தான் காரணமா? இவ தான் எது சொல்லி என் தங்கச்சியோட மனசை கெடுத்து அந்த பையன் கூட பேச வச்சிருக்கா. எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்படியே கமுக்கமாக இருக்கா பார்த்தியா? இதில் தான் அந்த ராஜேஸ்வரியோட ஹைலைட்டே இருக்குது. ஆனாலும் இவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜய்க்கு ஃபோனை பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இந்த ராஜேஸ்வரி பண்ணுற வேலையை பாருங்கள், என் தங்கச்சியை கூப்பிட்டு போய் எவனோ ஒரு பொறுக்கி பையன் கூட பேச வச்சு அவனுக்கு பணம் வேற கொடுக்குறா, அதுவும் இல்லாமல் தைரியமும் கொடுக்குறா. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் இருக்கேன், நீங்கள் என்ன பண்ணாலும் உங்கள் கூடவே இருப்பேன், அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வர்ற பிரச்சனை எல்லாத்தையும் என் கால் தூசியாக நினச்சி நான் தட்டி தூக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சீனா போட்டுருக்கா. அது எல்லாத்தையும் சொன்ன மல்லி இருந்துக்கிட்டு, நீ அங்கேயே வெயிட் பண்ணு, நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பறந்துக்கிட்டு வந்தவர் பொலின்னு சொல்லிட்டு அந்த மயிலை தான் 4 வைக்கிறாரு. ஹலோ மாமா, எதுக்காக என்ன அடிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. என்னது எனக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்குறியா? இரு, எனக்கு என்ன உரிமை இருக்குன்னு உன் அக்கா சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை கூப்பிட்டு விட, மல்லியும் இதான் சாக்குன்னு லெஃப்ட்டு ரைட்டு வாங்கி தள்ளுறாங்க. ஏன்னா அவள் இத்தனை நாளாக ஓவராக பண்ணிகிட்டு இருந்ததுக்கும் இன்றைக்கி அந்த ராஜேஸ்வரி கூட சேர்ந்து இப்படி ஒரு கேவலமான வேலையை செஞ்சதுக்கும் போட்டு பொழந்து கட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ராஜேஸ்வரி பக்கம் திரும்பி, உனக்கெல்லாம் வெக்கம் மானம் சூடு சூரணம் எதுவுமே இல்லையா? உன் கூடவே இருந்த ரஞ்சிதாவை நாசமாக்கி இப்போ ஓரம் தள்ளிட்டேன். இப்போ ஏன் தங்கச்சி மயில் இவன் வாழ்க்கை தான் உனக்கு கிடைச்சிச்சா? உனக்கெல்லாம் எவ்வளோ தைரியம் தான் இப்படி ஒரு வேலையை பார்த்துட்ருப்பேன்? எவனோ ஒருத்தவங்களை சேர்த்து வைக்கிறதுக்காக ஏன் தங்கச்சியை கூப்பிட்டு வந்திருக்கு. அவன் நல்லவனா கெட்டவனா ஏதாச்சும் உனக்கு தெரியுமா? தெரியாது. அதே உன் பிள்ளையாக இருந்தால் அப்படி கூப்பிட்டு போய் அவன் கூட கோத்து விடியா? விடமாட்டேன். ஏன்னா இது யாரும் ஒருத்தரோட பொண்ணு தானே, அதனால தான் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு. அக்கா எனக்கு எல்லாம் தெரியும், நீ வாயை முடணும், இன்னொரு அடி அவளை வாயை திறக்கணும் மாதிரி புளின்னு வச்சாங்க பாருங்க. வாய் அந்த பக்கம் போனிக்கிச்சு. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.